வணக்கம் ஆபிரகாம். தை திருநாளாம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை நடைபெறுகிற உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அந்த 3 இடங்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆபிரகாம். தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 15ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும், 16ஆம் தேதி பாலமேடு, 17ஆம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு விடுத்துள்ளார் ஆபிரகாம். தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் நடைபெறும் போலவே இந்த வருடமும் ஜல்லிக்கட்டு திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள திடலில் இந்த 18ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும், பாலமேடு பேரூராட்சியில் மலை ஆறு திடலில் 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டும், அலங்காநல்லூர் பேரூராட்சி கோட்டை முனி வாசல் மந்தை திடலில் அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் நடைபெறும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ஆபிரகாம். தொடர்ந்து ஏற்கனவே கூறியது போல் ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி பல்வேறு வழிகாட்டு நடவடிக்கையின்படி தற்போதும் ஒவ்வொரு வருடம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டான ஏற்பாடுகள் இனி தொடங்க இருக்கிறது ஆபிரகாம். தொடர்ந்து ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் சரி, காளைகளை வளர்ப்பவர்களும் சரி, தொடர்ந்து தங்கள் காளைகளுக்கான பதிவுகள் தொடங்கவிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் காளைகள் பதிவு என்பது தொடங்க ஆரம்பிக்கும் ஆபிரகாம். தொடர்ந்து மாடுபிடி வீரர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கிறது என்று கூறலாம். என்னதான் தொடர்ந்து ஏற்கனவே நீதிமன்றம் கூறியதை போல ஜல்லிக்கட்டு நடைபெறும் போது எந்த ஒரு ஜாதி பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆபிரகாம். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டலின் படியும் தொடர்ந்து ஒவ்வொரு வழிமுறையின் நெறிமுறைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியின் தலைமையின் கீழ் இந்த மூன்று தினங்களும் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தினக்கான விழா ஏற்பாடுகள் தற்போது தொடங்க உள்ளது ஆபிரகாம். பாலமேடு ஜல்லிக்கட்டு ஏற்கனவே நேற்றைய தினம் காலையே அதற்கான வர்ணம் பூசும் நடவடிக்கையாக அந்த ஏற்பாடுகளை வாடிவாசலை அமைக்கும் பணியான தற்போது தொடங்கப்பட்டுள்ளது ஆபிரகாம். இந்த நிலையில் இந்த 3 தினங்கள் அதாவது 15, 16, 17 அந்த 3 தினங்களும் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற போகிறது என்று கூறலாம் ஆபிரகாம்.